ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருச்சியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிசிடிவி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா திருச்சியில் உறையூரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபல சிசிடிவி நிறுவனத்திற்கு சிசிடிவி டெக்னீஷியன் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஐபி கேமரா இன்ஸ்டலேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீல்டு ஒர்க் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லோட்மேன் ஜாப் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைல்ஸ் பெட்டி ஏற்றி இறக்கிறதுக்கு லோட்மேன் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சண்டே லீவுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேம், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோட்டலில் தான் வாண்டட் இருக்குது. திருச்சி ஹோட்டல் பத்மாவதியில் நிறைய வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அவங்களோட சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூம் பாய் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே சேல்ரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓ பிளான்ட்டு இடிபி பிளான்ட் ஸ்டாஃப்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அவங்களோட சேல்ரி ப்ளஸ் அவங்களுக்கு மதிய லஞ்சுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி. ஓகே, டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்தியானம் 12 மணிக்கு வந்துட்டு இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ்மே நோட் பண்ணிக்கோங்க. திருச்சி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. ஏதாவது டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே செக் பண்ணிக்கோங்க, இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்ரீ ஸ்வீட்ஸில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ரிலேட்டட் ஜாபு. காரம் மற்றும் முறுக்கு மாஸ்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்குமிடம் ப்ளஸ் உணவு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி ஜாப் வந்து வாண்டட் இருக்குது. திருச்சி விராலி மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 10th டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி லீவ் இருக்குது, வருடாந்திர இன்க்ரிமெண்ட் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, பிஎஃப் இருக்குது, போனஸ் இருக்குது, தங்குமிடமுமே இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ திருச்சிக்கு அடுத்து உங்களுக்கு திருச்சி தஞ்சாவூர் ஜாப் சேர்த்து சொல்லலாமா தனித்தனியாக சொல்லலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் புதுக்கோட்டை வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது. காமர்ஸ் கிராஜுவேட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க. 10 போஸ்டிங். டிப்ளமோ அப்படி இல்லைனா பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. 4 போஸ்டிங். டிப்ளமோ அப்படி இல்லைனா பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கால் வார்னிஷிங் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருமே 2 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. 5 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்காங்க. 25 போஸ்டிங் வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் பார்த்திங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், கிரைண்டர், ஹெல்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சேல்ரி வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய ஸ்கில் அடிப்படையில் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிகமாக எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜாப்ஸ் கேட்குறீங்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.